மாலை செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். மக்கள் நல கூட்டணிக்கு வாய்ப்பு வழங்குவோம் என்ற முழக்கத்திற்கு இந்திய அளவில் சிறப்பு கவனம். ட்விட்டரில் முதலிடம் பிடித்து சாதனை. கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு. மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்தித்த பின்னர் தடா ரஹீம் பேட்டி. சேலத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சி உரையாற்றுகிறார். வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி பேட்டி. சேலத்தில் சாலையோர வியாபாரிகளிடம் அதிமுகவினர் அடாவடி. மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். விரிவான செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பிரதமர் நரேந்திர மோடியை போன்று ஒரு நபர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த விரும்புகிறார் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி புகார் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதே தங்களுடைய நோக்கம் என்று கூறிய அவர், பொதுமக்களின் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை சாரதா குழுமம் மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று கூறினார். மேலும் ஸ்டிங் ஆபரேஷன் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரகாண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் அரசை நீக்கிவிட்டதாக புகார் தெரிவித்த அவர், நரேந்திர மோடியை போன்று மேற்கு வங்கத்தில் ஒரு நபர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த மம்தா பானர்ஜி விரும்புவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக கொல்கத்தாவில் பாலம் இடிந்து விழுந்ததில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவிற்கு எதிராக தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து கேப்டன் விஜயகாந்த் என்ற புதிய அணி உருவாக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற கலங்கமில்லாத இந்த கூட்டணிக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த கூட்டணிக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவித்துள்ளது. மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். முதல்வர் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்தை அறிவித்து மக்கள் நல கூட்டணி இன்று தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியுடன் காணப்படுகின்றது. இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களையும், அண்ணன் திருமா அவர்களையும், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களையும், அண்ணன் முத்தரசு அவர்களையும் இப்பொழுது சந்தித்தோம். 19 ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை என்ற இந்த ஒற்றை கோரிக்கையை நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அவருடைய விடுதலையை தேர்தல் அறிக்கையில் சேர்த்து இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவிப்பது என்பது வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த சிறைவாசிகளுடைய விடுதலைக்காகவே. மதுரையில் நடந்த மாநாட்டை விட மாமண்டூரில் நடைபெறும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாநாட்டை விட மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது குறித்து விவாதித்திருக்கிறோம். தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் நாங்கள் மாலை சந்திக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தடா ரஹீம் வந்தாரு, எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி வேற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி வரும் 6ஆம் தேதி தமிழகம் வருகிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி இதனை கூறியுள்ளார். 8ஆம் தேதி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நசீம் ஜெய்தி ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக வந்த புகார் குறித்து மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். முன்னதாக பிரபல ராப் பாடகர் பென்னி டயாலின் குரலில் பதிவாகியுள்ள தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார பாடலை அவர் வெளியிட்டார். அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முதற்கட்ட தேர்தலையொட்டி இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர்.
இடதுசாரி காங்கிரஸ் கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் 13 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. இதேபோல் 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் முதல் கட்ட தேர்தலில் 65 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதனிடையே இந்த இரு மாநிலங்களிலும் முதல் கட்ட வாக்குப்பதிவினை ஒட்டி இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதையொட்டி அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். உடுமலைப்பேட்டையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சங்கர் மரணம் தொடர்பாக மேலும் ஒருவர் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். கலப்பு திருமணம் செய்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கடந்த 13ஆம் தேதி மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரது மனைவி கௌசல்யா படுகாயமடைந்தார். இது தொடர்பாக கௌசல்யாவின் தந்தை, தாய் உள்ளிட்டோர் சரணடைந்தனர். முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் புதுப்பட்டி பொன்னிமாந்துறையைச் சேர்ந்த கலை தமிழ்வாணன் என்பவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். அவரை வரும் 9ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி ரிசானா பர்வீன் உத்தரவிட்டார். தற்போது சரணடைந்தவருடன் இதுவரை 9 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுல 3 பேர் கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காங்க. 5 பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்நிலையில கலை தமிழ்வாணன்றவர் இந்த வழக்குல போலீஸ் அவரை தேடுறதா அவருக்கு இன்ஃபர்மேஷன் இந்த நிலக்கோட்டை கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காரு. அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இவரோட சேர்த்து மொத்தம் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேஸ்ல. மக்கள் நல கூட்டணிக்கு இம்முறை வாய்ப்பு வழங்குவோம் என்ற கோஷம் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரில் இந்திய அளவில் இன்று சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. திஸ் டைம் ஃபார் MNK என்ற ஹேஷ்டேக் ட்விட்டர் இந்தியா ட்ரெண்டிங்கில் இடம்பெற்று பிற்பகலில் முதலிடம் பிடித்தது. நிமிடத்திற்கு குறைந்தது 20 ட்வீட்கள் செய்யப்படுகின்றன. சமூக வலைதளங்களில் மக்கள் நல கூட்டணியின் முதல் முக்கிய கவன ஈர்ப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய பிறகு திமுக ஆதரவாகவோ அல்லது அதிமுகவிற்கு ஆதரவாகவோ இந்திய அளவில் இதுவரை எந்த ஹேஷ்டேக்கும் முதல் 3 இடங்களை பிடித்தது இல்லை என்பதை இணைய நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இணைய பிரச்சாரம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தொடர்ந்து நாளும் ஆதரவு பெருகி வருகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். சேலத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இதனையொட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சேலத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் தீபனிடம் கேட்கலாம். வணக்கம் தீபன். தீபன், இன்றைய கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது? தீபன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் 9வது நாளாக இன்று சேலம் மாநகரில் நடைபெற இருக்கிறது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்டம் துவங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன. தமிழ் குறிப்பாக நடைபெற இருக்கின்ற 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேமுதிக சார்பில் ஏற்கனவே 2 கட்டங்களாக அதன் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் ஊழல் ஒழிப்பு, விவசாயிகள் நலன் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், இது மட்டுமல்லாமல் பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. இந்த தேர்தல் அறிக்கையை பொதுமக்களுக்கு எடுத்து செல்லும் விதமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 8 நாட்களாக திருநெல்வேலியில் தொடங்கி இது மட்டுமல்லாமல் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்று வந்தது. இதன் 9வது நாள் பொதுக்கூட்டம் இன்று சேலம் மாநகரில் உள்ள சாதகாப்பட்டியில் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த பொதுக்கூட்டம் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் ஒன்றாக இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அணி என்ற ஒரு அணி உருவாகி இருப்பதால் இதற்கு நான் ஏற்கனவே கூறியபடி புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த அணிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். நிச்சயமாக இந்த அணி ஆட்சி பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும், இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தற்பொழுது உற்சாகமாக இருந்து வருகின்றனர். இதற்கான தற்பொழுது இன்னும் சட்ட நேரத்தில் இந்த பொதுக்கூட்டமானது துவங்க இருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 60 வார்டுகள் இருக்கின்றன. இது ஒரு பழமையான மாநகராட்சி இருந்தாலும் கூட இதற்கான தரம் தற்பொழுது மிகவும் கீழ்நிலையில் இருப்பதாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். போதிய அளவு குடிநீர் வசதியும் இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
ஆகவே இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் சேலம் மாநகராட்சியின் அவலங்களை நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடுத்து உரைப்பார் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன். சேலத்தில் சாலையோர வியாபாரிகளிடம் அதிமுகவினர் அதிக அளவில் வரி வசூல் செய்வதை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை வியாபாரிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமணி முத்தாறு ஆற்றோர பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் உள்ளன. இந்நிலையில் காய்கறி கடைகளில் சுங்க வரி வசூல் செய்யும் பணியை அதிமுகவைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் குத்தகைக்கு கொடுத்துள்ளார். இவர் கடந்த ஆண்டை காட்டிலும் அதிக அளவில் வரி வசூல் செய்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் முறையாக வரி வசூல் செய்ய வேண்டும் என்ற நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் அதிமுக பிரமுகர் அடாவடியாக வரி வசூல் செய்வதை கண்டித்து பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் சேலம் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடைகள் இருக்குது எல்லாம் சுங்க வரி, அது இல்லாம எக்ஸ்போர்ட் அது சரக்கு கொண்டு வியாபாரம் பண்ற அந்த மக்கள் ஒரு 40-50 பேர் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா வியாபாரம் பண்றது இதுல சில்லறை வியாபாரிங்க 640 பேர். இதுல ஒவ்வொரு கடைக்குமே சின்ன கடையாக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு 20 ரூபாய், ஒரு ஆளுக்கு 40 ரூபாய், ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். ஒரு வண்டிக்கு செலவே 150 ரூபாய் தான் போடுது மொத்த மார்க்கெட்ல. ஆனா நம்ம மார்க்கெட்ல ஒரு வண்டிக்கு 1000 ரூபாய், 1200, 1500, 2000. அதே கடைகளுக்கு ஒரு மூட்டை வந்துச்சுன்னா ஒருத்தனுக்கு 50 ரூபாய், ஒருத்தனுக்கு 80 ரூபாய், சில பேருக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. ஆளுக்கு தகுந்த கேட்டு காசு. இது வன்முறை. இன்னைக்கு காலையில கேட்டு காசு யாரும் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு 50 பேர் அடியாட்களை கூட்டிட்டு வந்து கேட்டு காசு வசூல் பண்றதுக்கு வராங்க. அதிமுக நிர்வாகி குண்டர்களை வைத்து மிரட்டி கட்டண வசூலில் ஈடுபடுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள வியாபாரிகள் இதே நிலை நீடித்தால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் செந்தூரை பகுதியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் அக்பர் ஷெரீப் என்பவர் உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு சென்ற 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் அந்த பணத்தை அவர்கள் ஒப்படைத்தனர். இதேபோல் செங்குன்றம் அருகே உரிய ஆவணம் இன்றி காரில் கொண்டு சென்ற 7,61,000 ரூபாய் பணத்தையும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மாதவரம் சட்டமன்ற தேர்தல் தொகுதிக்கு உட்பட்ட பாடியநல்லூர் செக்போஸ்ட் அருகில் எங்களது தொகுதி பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கொடுங்கையூரைச் சேர்ந்த திரு மல்லிகார்ஜுனன் என்பவரது வாகனம் ஸ்கார்பியோ வண்டி ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்தது. அது வாகன சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி 7,61,050 ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சி அருகே டெங்கு காய்ச்சலுக்கு 7ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவேலாம்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் மகள் மெர்லி குயின் அங்குள்ள பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு காய்ச்சலால் அவதியடைந்த மாணவி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து வீட்டிற்கு அழைத்து வந்த மாணவி மெர்லி குயின் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். படிக்கிறான் 13 வயசு ஆகுது. டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி எங்க பொள்ளாச்சி ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு என்ன காய்ச்சல் இருந்ததுனால என்ன போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு டெங்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. சரிட்டு கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு எடுத்துருக்காங்க. போன உடனே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பார்த்துட்டு இறந்து 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. கடனை திருப்பி செலுத்தாத வழக்கில் சிக்கியுள்ள சாராய வியாபாரி விஜய் மல்லையாவிற்கு மத்திய அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. விஜய் மல்லையாவின் கிங்பிஷர் நிறுவனத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட 17 நிறுவனங்கள் 9,000 கோடி வரை கடன் அளித்திருந்தன. ஆனால் நீண்ட நாட்களாக கடனை திருப்பி செலுத்தாததால் வேண்டுமென்றே பணத்தை திருப்பி செலுத்த தவறிய மோசடியாளர்கள் என்ற பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டார். மேலும் விஜய் மல்லையா மீது பண மோசடி வழக்கும் மத்திய அமலாக்கத்துறையினரால் பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே அவர் வெளிநாட்டுக்கு செல்ல தடை விதிக்க கோரி வங்கிகள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் திடீரென லண்டனுக்கு தப்பிச் சென்றார். அவருக்கு ஏற்கனவே நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அமலாக்கப் பிரிவினர் இன்று மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இது இவருக்கு அனுப்பப்படும் 3வது சம்மன் ஆகும். இந்த சம்மனில் ஏப்ரல் 9ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
தற்கொலை செய்து கொண்ட இந்தி தொலைக்காட்சி நடிகையின் காதலரிடம் மும்பை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிகா வது, ஹம் ஹெய்னா உள்ளிட்ட இந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமான நடிகை பிரதிகுஷா நேற்று தமது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். காதல் தோல்வி காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதை அடுத்து அவரது காதலர் ராகுல் ராஜ் சிங்கிடம் மும்பை போலீசார் இன்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்கொலை செய்ய தூண்டும் வகையில் அவர் பேசினாரா என்பது தொடர்பாக அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் மரணமடைந்த பிரதியுஷாவிற்கு நண்பர்கள் அதிக அளவில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். தலைமை ஆசிரியர் தரக்குறைவாக திட்டியதால் ஆசிரியர் ஒருவர் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் சாந்தி அப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களை தரக்குறைவாக பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆசிரியர் ரேணுகாவை தனது அறைக்கு அழைத்து சாந்தி தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ரேணுகா அங்கேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து சிகிச்சைக்காக அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தலைமை ஆசிரியரை சாந்தியை கண்டித்து பள்ளி வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்காலர்ஷிப் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கோம் சார். ஸ்டாம்ப் போட்டி, ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டி, கிளாஸா அலைஞ்சி சைன் வாங்கி சப்மிட் பண்ணிட்டு வர சொன்னாங்க சார். நேற்று போய் சப்மிட் பண்ணோம். அங்கே போய் ஆஃபீஸுக்கு ரீச் ஆனது 5:30 ஆயிடுச்சுங்க சார். ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. உடனே வாங்க, டைரக்டர் வரார் உடனே வாங்கினாங்க. எப்போ பேசினாலும் அந்த டென்ஷனா எங்களுக்கு பேசும்போது டென்ஷன் ஆயிடுதுங்க சார். ஆஃபீஸ் இது ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது சார் பையனுக்கு. அதனால நான் போக வேண்டிய சூழ்நிலை. ஹாஸ்பிட்டலுக்கு 6:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன். பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு. நாளைக்கு வந்து கொடுத்துட்ற மேடம் சொன்னதுக்கு பேசும்போதே போனை கட் பண்ணி பட்டுன்னு வச்சுட்டாங்க சார். இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். 1 மணிக்கு தான் வந்தாங்க சார். வந்த உடனே போய் அதை கொடுத்தோம். ஏன் 2 பேரும் போனீங்க? 2 பேர் பிளான் பண்ணி தான் போறீங்க. இந்த மாதிரி வேலை செய்யாம இருந்தா நாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தூக்கி வச்சிடுவோம் 2 பேரையும். இதே மாதிரி தான் சிஓ ஆஃபீஸ்க்கு அனுப்ப சொன்னா டிஓ ஆஃபீஸ் போறீங்க, டிஓ ஆஃபீஸ்னா சிஓ ஆஃபீஸ் போறீங்கன்னு அன்னைக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டும் பேசி அதே டார்ச்சர் பண்ணாங்க சார். அது தாங்க முடியாம அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். அப்போ அவங்க உட்கார வைங்க, இங்கேயே உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கேயே உட்காருங்க. அவங்க எழுந்து போக முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்களை பிடிச்சி அங்கேயே உட்காருங்கன்ட்டாங்க சார். ஆசிரியர்களின் போராட்டத்தை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தலைமை ஆசிரியர் சாந்தி தடுத்து நிறுத்தினார். அப்போது ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று கூடியதால் அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல புதிய செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். மக்கள் நல கூட்டணி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. தேமுதிக மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், மதிமுகவின் அம்பிகாபதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செல்வத்துறை மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கேப்டன் விஜயகாந்த் அணியைச் சேர்ந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. பூத் கமிட்டி அமைப்பது, கேப்டன் அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வது, மக்களிடம் வாக்கு சேகரிப்பது குறித்து அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தர்மபுரி மாவட்ட செயலாளர் டாக்டர் இளங்கோவன், பாஸ்கர், பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் செந்தூரை பகுதியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் தேர்தல் அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் அக்பர் ஷெரீப் என்பவர் உரிய ஆவணம் இன்றி காரில் கொண்டு சென்ற 6 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். பின்னர் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் அந்த பணத்தை அவர்கள் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பரனூர் சுங்கச்சாவடி வழியாக வாகனங்களில் சென்ற அனைவருக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் செங்கல்பட்டு தேமுதிக எம்எல்ஏ அனகை முருகேசன் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டனர். இதேபோல் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சாரம் குறித்த நோட்டீஸ் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. பழைய பேருந்து நிலையம், அண்ணா சாலை, லாங்கு பஜார் ஆகிய இடங்களில் பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. தேமுதிக மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை அப்போது விநியோகம் செய்தனர்.
உதகை மலை ரயிலில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கூடுதல் ரயில் பெட்டிகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இயற்கை எழில் நிறைந்த உதகையை ரசிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் பயணம் செய்ய அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆண்டின் சீசன் இன்னும் துவங்காத நிலையில் வட மாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் உதகையில் குவிந்து வருகின்றனர். தற்போது 4 பெட்டிகளுடன் மட்டுமே மலை ரயில் இயக்கப்படுவதால் ரயிலில் பயணம் செய்ய முடியாமல் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். கூடுதலாக ரயில் பெட்டிகளை இணைக்கவும் அவர்கள் ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். Yesterday itself I have come down to Ooty. Today I am going to Kunur, and the whole approach of this station and the people and the staff is very disciplined, and I am thoroughly enjoying the experience. I hope my journey to Kunur would be totally enjoyable. I hope I'll enjoy even more. உளுந்தூர்பேட்டை அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வடகுறும்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகின. நிலையில் பாதிக்கப்பட்ட அண்ணாதுரைக்கு யாரும் உதவிட முன்வராத நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க ஒன்றிய செயலாளர் குழந்தைவேல் அண்ணாதுரை குடும்பத்தினரை சந்தித்து நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற ஒப்பிலியப்பன் திருக்கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஒப்பிலியப்பன் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் 9வது நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவிலில் தீக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனிடையே திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பங்குனி விழாவை முன்னிட்டு 8 திக்கிலும் கொடியேற்றும் வைபவம் இன்று நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகின்ற 7ஆம் தேதி மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. உலக ஆட்டிச தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற மராத்தான் போட்டியில் ஏராளமான புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறன் குழந்தைகள் கலந்து கொண்டனர். உலக ஆட்டிச தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு திருச்சியில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. தி டால்பின் ஆட்டிச சிறப்பு பள்ளி மற்றும் பயிற்சி மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மராத்தான் போட்டியில் புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறன் குழந்தைகள் தங்களின் பெற்றோர்கள் உதவியுடன் கலந்து கொண்டனர். இதில் செல்வேந்திரா என்ற மாணவர் முதலிடத்தை பிடித்தார். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. உலக ஆட்டிச தினத்தை முன்னிட்டு திருச்சி பிளாசம் சிறப்பு பள்ளியில் குழந்தைகள் கலந்து கொண்ட மேற்கத்திய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் அன்னையர்களும் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.